எல்லோருக்கும் வணக்கம். அரசன் தமிழர் சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து உங்கள் திருமலை சக்தி. இந்த காணொளி மூலமாக நான் இந்த சிலம்ப கலையின் பல்வேறு உட்பிரிவுகளை யார் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். முதல்ல 2003ஆம் ஆண்டு இந்த கம்பை தொட்டு எனக்கு எடுத்து கொடுத்த என்னுடைய மூத்த ஆசான், எங்களோட பேராசான் ஐயா திரு அரசன் அவர்களோட பொற்பாதங்களை தொட்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சிலம்பம் மட்டும் இல்லாமல் குத்துவரிசையோட உட்பிரிவுகளான பூட்டுப்பிரிவு, எரிமுறை போன்ற பல வித்தைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஐயா அரசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஐயா கம்பு எடுத்து கொடுத்த பிறகு திரு ராஜாராமன் மாஸ்டர், அவர் செட்டிமேடு ராஜாராமன் மாஸ்டர் எனக்கு சிலம்பம் எப்படி ஆரம்பத்தில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தவங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறதுங்க. அதுக்கப்புறம் திருக்கோயிலூரை சேர்ந்த திரு கண்ணன் ஆசான் அவர்கள், அவங்க எனக்கு குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ குறவஞ்சியின் பல பிரிவுகளையும் அதில் இருக்கிற சில நுணுக்கங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த திரு கண்ணன் ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக ஐயங்கார் வரிசை அப்படிங்கிற வரிசை முறை எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த திரு முகமது இஸ்மாயில் மாஸ்டர், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் துலுக்கானம் அப்படின்னு ஒரு முறை பொறையாரை சேர்ந்த திரு கோபால் ஆசான், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நாகம் 16 அப்படிங்கிற ஒரு முறை, இந்த முறையை எனக்கு பண்ருட்டியை சேர்ந்த திரு சிதம்பரம் ஆசான் அவர்களின் மாணவர்கள் மூலமாக நான் இந்த முறையை கற்றுக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் சென்னையில் திரு ஜேசுதாஸ் மாஸ்டர் அவங்களும் இந்த நாகம் 16 முறையை எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக எடுமணல், நெய்தல் நிலத்தை சேர்ந்த விளையாட்டு எடுமணல். இந்த விளையாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சீர்காழியை சேர்ந்த திரு சுப்பிரமணிய ஆசான், அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக பனையேறி மல்லு அப்படின்னு ஒரு விளையாட்டு, இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த திரு ஷாஜி ஆசான், நாகர்கோயிலை சார்ந்தவங்க, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக சுருள்வாள், எனக்கு சுருள்வாளை முதன்முறையாக சொல்லிக் கொடுத்து அதில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தவங்க சுருள் மன்னன், சீர்காழியை சேர்ந்த சட்டநாதபுரம்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த திரு அருமுதுரை அண்ணன், அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக குத்துவரிசை, இந்த குத்துவரிசை எனக்கு குருவனுக்கும் சொல்லிக் கொடுத்தது திரு ராஜாராமன் ஆசான். அதுக்கப்புறம் எங்களோட பேராசான் ஐயா திரு அரசன் அவர்கள் எனக்கு குத்துவரிசையில் இருக்கிற பல நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குத்துவரிசையின் பல முறைகளையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ணன் அருமுதரை அண்ணன் எனக்கு குத்துவரிசையில் இரட்டை மாத்து முறை அப்படின்னு ஒரு முறை, அந்த முறையை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அண்ணன் அருமுதரை அண்ணன், அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அடிமுறை அப்படிங்கிற இந்த கலையை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நாகர்கோயிலை சேர்ந்த திரு ஷாஜி ஆசான். அடிமுறையின் உட்பிரிவுகள் பல இருக்குது. சைலாத்து, சீன அடி அப்படின்னு சொல்லி இருக்கிற பல ஒத்தச்சுவடு, பிரிவுச்சுவடு, அங்கச்சுவடு, ராவணச்சுவடு, அந்த மாதிரி பல முறைகளையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க நாகர்கோயிலை சேர்ந்த திரு ஷாஜி ஆசான், அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த அடிமுறையில் பல நுணுக்கங்களையும் அம்பா சமுத்திரத்தை சார்ந்த திரு பழனி ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பழனி ஆசானுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வேல்கம்பு வீசுவோம். இந்த வேல்கம்பை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கழுகுமனையார் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆசான், மூத்த ஆசான். அவங்களோட மாணவன் திரு பா வெங்கடேஸ்வரன், அவங்க தான் எனக்கு வேல்கம்பு வீசும் இந்த முறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது தஞ்சாவூர் முறை. அடுத்ததாக இப்போது களரிப்பயிட்டு ஆசான் குருக்கள் அப்படின்னு சொல்லி வழக்கோடு கேரளாவில் இருக்கிற ஒரு மூத்த ஆசான், மிகச்சிறந்த ஒரு ஆசான், உலகறியப்பட்ட ஒரு ஆசான், அவங்கக்கிட்ட களரிப்பயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிலம்பத்தில் வெப்பன்ஸ், ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் மடு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு முறை. அந்த மடுவை எடுத்து விளையாடணும் அப்படின்னா முடிவு தெரிஞ்சவன் தான் மடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிலம்பத்தில் ஒரு சொல்லாடல் இருக்குது. முடிவு தெரிஞ்சவன் தான் மடு எடுக்கணும், மேலும் மடுவை தொட்டா முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லாடல் இருக்குது. இந்த மடு முறைகளையும் மடு நுணுக்கங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க என்னுடைய பேராசான் திரு அரசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் குத்துவரிசையில் பல நுணுக்கங்களை பரசலூர் ராஜமாணிக்கம் ஐயா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். எயிலூரை சேர்ந்த ராமானுஜம் ஐயா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக அருவாள் வீசும் முறைகளையும் கத்துக்குத்து முறைகளையும் திரு சிங்கக்கண்ணு ஐயா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சட்டநாதபுரத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சீர்காழியை சேர்ந்த ஐயா கணேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த கலையில் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த கலையை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா தொடர்ந்து எரியிற ஒரு மெழுகுவர்த்தியால் தான்
ஒரு விளக்கை ஏற்ற முடியும். அதே மாதிரி தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்க ஒருத்தரால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்கள் குருவோட மிகப்பெரிய சொல்லாடல். வித்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய கண்கண்ட குருமார்கள் அத்தனை பேர்களுக்கும், மேலும் இந்த வித்தை எங்கேருந்து வந்துச்சோ, ஆதியில் எங்கேருந்து வந்துச்சோ அந்த ஆதிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.